Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 9 அதோட புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். பக்கம் 248 மதிப்பீடு பலவுள் தெரிக. ஃபர்ஸ்ட் ஒன், இமயத்து கோடு உயர்ந்தன்ன இவ்வடியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது? அந்த கோடுன்னு சொல்லிட்டு அடிக்கோடிட்ட பொருள் வந்து மலையுச்சி. ஆப்ஷன் மலையுச்சி. செகண்ட், தமிழ் புலவரை போலவே ரோம சிந்தனையாளர் கொண்ட கொள்கை ஒன்றே குலம். ஆப்ஷன் ஒன்றே குலம். தேர்ட் ஒன், வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல் ஒரு சிறு இசை. ஆப்ஷன் ஒரு சிறு இசை. ஃபோர்த் ஒன், யாமரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? பாலை நிலத்தில் வளரும். ஃபிஃப்த் ஒன், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை எவை? இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி பொருள் பின்வரு நிலையணி. ஓகேவா, பொருள் பின்வரு நிலையணி. அடுத்தது குருவினா. தமிழ் சான்றோர்க்கும் ரோமை சான்றோர்க்கும் உள்ள வேறுபாடு யாது? பக்கம் 236. 236 பாருங்க. இந்த ரைட் சைடில் செகண்ட் பேராகிராஃப். ரோம நாட்டவர் எழுதும் பொழுது நாம் நம்மவர் என்ற செருக்கோடு ரோமரை கருதியே எழுதுகின்றனர். ஓகேவா. அதுக்கடுத்து வள்ளுவரோ எல்லா உலகிற்கும் எல்லா மாந்தர்க்கும் பயன்படும் வகையில் உலகமெல்லாம் தழுவுவதற்குரிய பான்மையில் தம் நூலை யாத்துள்ளார். குருவினா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர். செகண்ட், பிடிபசி கலையிய பெருங்கை வேழம் இவ்வடியில் உள்ள இலக்கண குறிப்புகளை கண்டறிக. பிடிப்பசி கலையிய பெருங்கை வேழம் இவ்வடியில் உள்ள இலக்கண குறிப்பு என்னன்னா, பிடிப்பசி அப்படின்றது 6ஆம் வேற்றுமை தொகை. செகண்ட், கலையிய சொல் இசை அளபெடை. பெருங்கை பண்பு தொகை. பெருங்கை வேழம் 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. சரிங்களா. அடுத்தது குறுந்தொகை பெயர் காரணம் நாம் அதை புக்கில் எழுதியிருக்கோம். குறுமை கூட்டல் தொகைன்றது குறுந்தொகை 4 முதல் 8 அடிகளால் குறுகிய பாக்களால் ஆன தொகுக்கப்பட்ட நூல் ஆதலால் குறுந்தொகை என பெயர் பெற்றது. தேர்ட் ஒன், குறுந்தொகை பெயர் காரணம் எழுதுக. இது எழுதிக்கோங்க. பக்கம் 240 இங்கே இருக்கு பாருங்க. அது வந்து குறுமை கூட்டல் தொகை. குறுமை கூட்டல் தொகை குறுந்தொகை 4 முதல் 8 அடிகளால் குறுகிய பாக்களால் ஆன தொகுக்கப்பட்ட நூல் ஆதலால் குறுந்தொகை என பெயர் பெற்றது. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, பட் 8 தொகை நூல்களில் ஒன்று குறுந்தொகைன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறுகிறது. பெயர் காரணம் சொல்லும் போது குறுகிய பாக்களால் தொகுக்கப்பட்ட நூல் இல்லைங்களா, அதனால. அடுத்தது, நினைத்தேன் கவித்தேன் படைத்தேன் சுவைத்தேன் இத்தொடரில் அமைந்துள்ள உருவகத்தை கண்டறிக. கவித்தேன் சுவைத்தேன் இது ரெண்டும் உருவகம். கவித்தேன் சுவைத்தேன். அடுத்து சிறுவினா ஃபர்ஸ்ட் ஒன், உலக இலக்கியத்தில் காண இயலாத அரிய கருத்துகளாக ஆல்பர்ட் ஸ்வைட்சர் குறிப்பிடுவன யாவை? பக்கம் 233. 233 ரைட் சைடில் இருக்கு பாருங்க. இந்த தேர்ட், தமிழ் மக்களிடமோ ஸ்டாய்க்வாதிகள் கூறியது போல் மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள். பிறப்போ சாதியோ சமயமோ அவர்களை தாழ்த்தவோ உயர்த்தவோ முடியாது என்னும் நம்பிக்கை பண்டு தொட்டே நிலவியுள்ளது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட், இந்திய வரலாற்றில் பண்டை காலத்திலேயே இத்தகைய அரிய கொள்கையை தமிழ் மக்கள் கடைபிடித்திருந்தனர் என்னும் உண்மையை பெரும் வியப்பை தருகின்றது. ஒழுக்கவியலை நன்கறிந்து எழுதிய உலகமேதை ஆல்பர்ட் ஸ்வைட்சர் திருக்குறளை பற்றி கூறும்போது இத்தகைய உயர்ந்த கொள்கையை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்பார். ஸோ ஃபர்ஸ்ட் ஒழுக்கவியலை அதிலிருந்து என்பார் வரைக்கும் எழுதிடுங்க. அதுக்கு அடுத்தது இங்கேருந்து இது வரைக்கும் எழுதிக்கோங்க பாயிண்ட்ஸ். ஓகேவா. இல்லை பாயிண்ட்டாக எழுதுனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை எழுதிட்டு அதுக்கு அடுத்தது இதை எழுதுங்க. இதுதான் சிறுவினா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட், கோர்டன் ஆல்போர்ட் கூறும் 3 இலக்கணங்களை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பக்கம் 232. இந்த 3 இலக்கணங்கள் இருக்கு இல்லையா, 3 இலக்கணங்கள். முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்கிறார் கோர்டன் ஆல்போர்ட் என்னும் உளநூல் வல்லுனர். முதலாவதாக, மனிதன் தன் ஈடுபாடுகளை விரிவாக வளர்ப்பவனாக இருத்தல் வேண்டும். பிறருடைய நலத்திற்கும் இன்பத்திற்கும் பாடுபடக்கூடிய வகையில் தன் ஆளுமையை விரிவடைய செய்து செழுமைப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, ஒருவன் பிறலால், இது ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் எழுதிக்கோங்க. சரிங்களா. முதலாவதாக
அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் இது. செகண்ட், இரண்டாவதாக ஒருவன் பிறரால் எவ்வாறு கணிக்கப்படுகிறானோ அதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவனாக இருக்க வேண்டும். இது செகண்ட். மூன்றாவதாக அவனது வாழ்க்கைக்கு தன் ஓர்மையை தரும் வாழ்க்கை தத்துவத்தை கடைபிடித்து நடத்தல் வேண்டும். சரியா? இது தேர்ட் இது. ஸோ சிறுவினா செகண்ட் ஒன்ல இந்த 3 இலக்கணங்கள் நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், பழங்களை விடவும் நசுங்கி போனது. ஓகே, பழங்களை விடவும் நசுங்கி போனது இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. இது தர நீங்கள் எழுதிக்கோங்க. இடம் வந்து பார்த்தீங்கன்னா இக்கூற்று, அதாவது இந்த அடி, இவ்வடி கல்யாண்ஜி எழுதியுள்ள அக்கறை என்னும் கவிதையில் இடம்பெற்றுள்ளது. விளக்கம்னு எழுதிட்டு, மிதிவண்டி ஓட்டி வந்த தக்காளி வியாபாரி மிதிவண்டியில் இருந்து சாய்ந்து விழ கூடையில் இருந்த தக்காளி பழங்கள் சிதறி விழுந்தன. தலைக்கு மேல் வேலை இருப்பதாய் அனைவரும் கடந்தும் நடந்தும் சென்றனர். எல்லாம் நசுங்கி வீணானது. பழங்களை விடவும் சக மனிதர்கள் மீதுள்ள நேயமும் அக்கறையும் நசுங்கி போனது. இதான் இடஞ்சுட்டி பொருள் தருக. ஆன்சர் எழுதிக்கோங்க. ஃபோர்த் ஒன், மணல் விளையாட்டு என்னும் தலைப்பில் சிறு கவிதை படைக்க. இது எழுதிக்கோங்க. மணல் விளையாட்டு. மணலில் தான் எத்தனை விளையாட்டு விளையாடுவோம். மணலில் வீடு கட்டி மகிழ்வுடன் உறவுகளை வளர்த்து விளையாடினோம். ஈர மணலில் கோபுரம் கட்டினோம். கருப்பட்டி செய்து கவிழ்த்து வைத்து பேசினோம். மணலுக்குள் குச்சியை ஒளித்து வைத்து கிச்சு கிச்சு தாம்பலம் விளையாடி மணலில் தொலைந்ததை பொறுமையாய் கண்டெடுத்தோம். மணலில் ஓடினோம், ஆடினோம், பாடினோம். இன்றோ மடியிலே மடிக்கணினியோடு பல விளையாட்டை ஆடுகிறார். மண்ணில் கால் வைக்க விடுவதில்லை பெற்றோர். ஃபிஃப்த் ஒன், யாமரத்தின் பட்டையை உரித்தது எது, எதற்காக, விளக்குக. பேஜ் நம்பர் 240 இருக்கு பாருங்க. இது இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் காரணம்னு போட்டு, பெண் யானையின் பசியை போக்க பெரிய கைகளை உடைய ஆண் யானை மெல்லிய கிளைகளை உடைய யாமரத்தின் பட்டையை உரித்தது. ஓகேவா? இது காரணம். இந்த பெண் யானையிலேருந்து உரித்தது வரைக்கும் காரணம். அக்கா உரித்து இல்லைனா பட்டையை உரித்து தன் அன்பை வெளிப்படுத்தும். சரிங்களா? பெண் யானையின் பசியை போக்க பெரிய கைகளை உடைய ஆண் யானை மெல்லிய கிளைகளை உடைய யாமரத்தின் பட்டையை உரித்து தன் அன்பை வெளிப்படுத்தும். ஓகேங்களா? உரித்துக்கு அடுத்து தன் அன்பை வெளிப்படுத்தும். இது வந்து காரணம்னு எழுதிக்கோங்க. விளக்கம்னு போட்டு, தோழி தலைவியிடம், தலைவன் உன்னிடம் மிகுந்த விருப்பம் உடையவன். அவன் மீண்டும் வந்து அன்புடன் இருப்பான். பொருள் ஈட்டுவதற்காக பிரிந்து சென்ற வழியில் அந்த காட்சியை தலைவனுக்கு காண்பான். அக்காட்சி உன்னை அவனுக்கு நினைவுபடுத்தும். எனவே அவன் விரைந்து உன்னை நாடி வருவான். வருந்தாது ஆற்றி இருப்பாயாக என்று கூறினாள். இது எழுதுங்க. அப்படியே கண்டினியூஷன். சரிங்களா? ஸோ இது காரணம், இது விளக்கம். இதுதான் வந்து சிறுவினாக்கான இந்த 5th கொஸ்டின்கான ஆன்சர். சிறுவினா 5th ஒன். நெக்ஸ்ட் 6th ஒன், உருவக அணியை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. உருவக அணி இருக்கு பார்த்தீங்களா? பக்கம் 246. உருவக அணியின் ஹெட்டிங் இருக்கு இல்லையா? கவிஞன் தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு உவமையாகும் வேறொரு பொருளோடு ஒன்றுபடுத்தி கூறுவான். உவமையின் தன்மையை பொருள் மேல் ஏற்றி கூறும் இத்தன்மையே உருவகம் என கூறப்படும். உவமை உவமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது உருவக அணி ஆகும். எடுத்துக்காட்டு, இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன்சொற் களைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்கூழ் சிறுகாலை செய். எடுத்துக்காட்டு எழுதிட்டு, இப்பாடலில் இன்சொல் நிலமாகவும் வன்சொல் கலையாகவும் வாய்மை எருவாகவும் அன்பு நீராகவும் அறம் கதிராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன. சிறுவினா 6th ஒன்கான ஆன்சர் உருவக அணி. நெடுவினா 1st ஒன், தமிழ் இலக்கியங்கள் காட்டும் சான்றாண்மைக்கு கருத்துக்களை தனிநாயக அடிகளாரின் வழி நிறுவுக. பக்கம் 233, அடுத்து 234 இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் 232, 232 and then 233. 232 பாருங்க. ஃபஸ்ட்டு முன்னுரைன்னு எழுதிக்கோங்க. முன்னுரைன்னு எழுதிட்டு உலக நாடுகளையும், நான் சொல்கிறத கேர்ஃபுல்லாக நீங்கள் குறிச்சிக்கோங்க. முன்னுரைன்னு எழுதிட்டு உலக நாடுகளையும் மக்களையும் உட்படுத்தி அன்பு பாராட்டுவது நம் இயல்பு. அதுக்கு அடுத்தது அப்படியே அந்த பேராகிராஃப்லேயே, பண்டை தமிழ் இலக்கியங்களிலேயே தமிழ் புலவர்களால் இப்பண்பு பாராட்டி பாடப்பட்டுள்ளது. இது வந்து முன்னுரை.
இந்த 2 பாயிண்ட்டும். அடுத்து யாதும் ஊரே யாவரும் நம்மவரே அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் கொள்கை எல்லா நூற்றாண்டுகளுக்கும் பொருத்தமாக உள்ளது. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்னும் திருக்குறள் முன்பு எப்போதையும் விட நம் காலத்திற்கு பொருத்தமான அறிவுரையாக விளங்குகின்றது. ஓகே, இது வரைக்கும் வந்து யாதும் ஊரே யாவரும் நம்மவரே அப்படின்ற ஹெட்டிங்க்கு கீழே எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லட்சியங்களை கடைபிடித்தல் அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு லட்சியங்களை கடைபிடித்தும் கற்பித்தும் வருவதால் தான் சமுதாயம் முன்னேற்றம் அடைகிறது. குறிக்கோள் இல்லாத சமுதாயம் வீழ்ச்சி அடையும். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்பதை பூட்கையில் லோன் யாக்கை போல என்னும் அடியில் புலவர் ஆலத்தூர் கிழார் நிலைநாட்டுகிறார். இது வந்து லட்சியங்களை கடைபிடித்தல் அப்படின்ற ஹெட்டிங் போட்டுட்டு அதில் இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பிறர் நலவியல் அப்படின்னு எழுதிட்டு இந்த இதில் இருக்கு பாருங்க ரெட் கலர். பிறருக்காக பணி செய்வதால் தான் ஒருவனுடைய வாழ்க்கை பண்புடைய வாழ்க்கை ஆகின்றது. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் குறிக்கோள் வாழ்க்கையை தன்னலம் தேடுவதிலிருந்து விடுவித்து ஆளுமையை முழுமைப்படுத்தும் பண்பாக ஆக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது மக்கள் அனைவரும் தன் இனத்தவர் எல்லா உயிர்க்கும் அன்பு காட்டுதல் வேண்டும் இப்படி எழுதிக்கோங்க. சரிங்களா? இது வந்து பிறர் நலவியல் ஹெட்டிங். நெக்ஸ்ட் ஒற்றுமை உணர்ச்சியின் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. பேக்கில் இருக்க பாருங்க 234ல் பாணர்க்கும் புலவர்க்கும் சொந்த ஊரும் நாடும் உண்டு. ஆயினும் அவர்கள் தமிழ் வழங்கும் இடமெங்கும் சென்று அரசர்களையும் வள்ளல்களையும் மக்களையும் வாழ்த்தி வந்ததால் தமிழகம் என்ற ஒற்றுமை உணர்வு உண்டானது. அம்மொழி பரவிய நிலம் அனைத்தையும் தமிழகம் என்றும் தமிழ்நாடு என்றும் வாழ்த்தினர். ஓகே, இது நெடுவினா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து முன்னுரைன்னு போட்டு இந்த இதில் 2 பாயிண்ட்டு. அடுத்து யாதும் ஊரே யாவரும் நம்மவரேன்னு சொல்லிட்டு இதில் நான் சொல்லியிருக்க பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு லட்சியங்களை கடைபிடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃபில் 3 பாயிண்ட்டு. பிறர் நலவியலில் இந்த பாயிண்ட்டும் இந்த ஒரு பாயிண்ட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒற்றுமை உணர்ச்சி அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு பேக் சைடில் இருக்க பாருங்கள் இதிலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு முடிவுரை அப்படின்னு போட்டுட்டு கொஸ்டினில் இருக்கிறது எழுதிக்கோங்க. முடிவுரைன்னு எழுதிட்டு இவ்வாறு தமிழ் இலக்கியங்கள் காட்டும் சான்றாண்மைக்கு கருத்துக்களை தனிநாயக அடிகளாரின் தம் கட்டுரை வாயிலாக நிறுவுகிறார். அது மாதிரி எழுதிக்கோங்க. முடிவுரைன்னு போட்டுட்டு இது. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் தெளிவாக பாஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட், தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் சிறு கதையில் வரும் ஏழை தாயின் பாத்திர படைப்பை விளக்குக. ஸோ தாய்மைக்கு வறட்சியில் எந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா விரிவானம் இது. முன்னுரை. எது வறண்டு போனாலும் உலகில் தாய்மை வறண்டு போவதில்லை. தாய்மை வழியே மனிதம் காக்கப்படுவதை சமுத்திரம் அவர்கள் இக்கதையில் படைத்திருக்கும் ஏழை தாயின் வழி புலப்படுத்துகிறார். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா அன்பும் கண்டிப்பும் உடைய மனைவி. தூங்கி கொண்டிருக்கும் போது பேரிரைச்சலுடன் வந்த ஜீப் தன் மீதும் தன் கணவன் மீதும் மோதாமல் இருக்க தன் கணவனை உருட்டிவிட்டு தானும் அங்க பிரதட்சணம் செய்வது போல் உருண்டு காப்பாற்றிய போது ஏழை தாய் அன்புடைய மனைவியாகிறாள். செல்வந்தன் தன் கைக்கு கிடைத்த உணவு வகையறாக்களை அள்ளி போட்டு அவள் கணவனை தன் குடும்பத்தை நோக்கி நடக்கும்படி முதுகை தள்ளுகிறான். கையில் உணவுடன் வந்த கணவனை தன் கண்களால் இப்படி ஒரு பிழைப்பாய் என்று தன் தலையில் கைகளால் அடித்தபடியே அவனை தண்டிக்கிறார். இவ்வாறு கண்டிப்பும் அன்பும் கலந்து அந்த ஏழைத்தாய் வறுமையிலும் தன்மானம் உள்ளவளாக காணப்படுகிறாள். அடுத்து செகண்ட் சைட் ரீடிங் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பரிமாறுதல். குழந்தைகள் அம்மா வாதாடுவதை கோபமாய் பார்த்தன. அதனை கண்ட தாய் அவர் பசியில் இருப்பதை புரிந்து கொள்கிறாள். பசி முள் அவள் வயிற்றை குத்தியது. சப்பாத்தியையும் வெஜிடபிள் பிரியாணியையும் கண்ட குழந்தைகள் காணாததை கண்டது போல் சுவைத்தார்கள். அவள் அனுதாபத்துடன் குழந்தைகளை பார்த்து, இப்போ இப்படி சாப்பிடுகிறீர்கள், ராத்திரி என்ன செய்வீர்கள் என்று உள்ளத்துள் வருந்துவதால் அன்பு தாய் ஆகிறாள். தேர்ட் ஹெட்டிங் வந்து மனிதநேயம் புரிந்தாள். அவள் சாப்பிட ஆரம்பித்த போது உலர்ந்த தொண்டைக்குள் உணவு இறங்க மறுக்கிறது. உணவை கொடுத்தவர் தண்ணீரையும் கொடுத்து, உன்னை போல கஷ்டப்பட்ட ஒரு தாய்க்கு தான் மகனாய் பிறந்தேன், உன்னை என் தாயாய் எண்ணி கொடுக்கிறேன் என்றபோது அவர் உள்ளத்தில் உள்ள மனிதநேயத்தை புரிந்து கொள்கிறாள்.
நாய்க்குட்டிகளை விரட்டுதல். சாப்பிடும் நேரத்தில் தொந்தரவு செய்த நாய்க்குட்டிகளை குரலிட்டபடியே கையை தூக்கி துரத்தினாள். ஒரு காலை தூக்கியபடியே ஓடின நாய்க்குட்டி ஒலி எழுப்பியது. சுவைத்து உண்டாள். தட்டை குழந்தைகளை போல மடியில் வைத்துக்கொண்டு உணவை வாய்க்குள் போட்டாள். இவ்வளவு ருசியாய் அவள் சாப்பிட்டதாய் நினைவில்லை. உண்டு உண்டு அந்த சுவையில் சொக்கி லயத்து கொண்டிருந்தாள். நாயின் ஒலி அவளை சுண்டி இழுத்தது. பாசத்தில் பரிதவித்து ஓடுகிறாள். நாய்க்குட்டிகளுக்கும் தாயாகிறாள். எச்சில் கையை தரையில் ஊன்றி எழுந்தாள். நாய்க்குட்டியை வாரி எடுத்தாள். அதன் முதுகை தடவினாள். மடியிலிட்டு தாளாட்டினாள். தட்டை தன் பக்கமாய் இழுத்தாள். உணவு சிறு சிறு கவலமாக உருட்டி நாய்க்குட்டிக்கு ஊட்டினாள். தட்டில் இருந்த உணவு குறைய குறைய அவளது தாய்மை கூடிக்கொண்டே இருந்தது. முடிவுரை. வறுமையிலும் அன்பு குறையாத மனிதநேயம், மாண்பு குறையாத மறையாத ஏழைத்தாயின் கதாபாத்திரத்தை நம் கண்முன் படைத்துக் காட்டி தாய்மைக்கு என்றும் வறட்சி இல்லை என்பதை சு. சமுத்திரம் விளக்கி உணர்த்தியுள்ளார்.